நீங்க அமேசான்ல செல்லர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல செட்டிங்ல ஷிப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். அமேசான் ஈஸி ஷிப்னு ஒண்ணு இருக்கும், செல்ஃப் ஷிப்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈஸி ஷிப்புக்கும் செல்ஃப் ஷிப்புக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறத பார்த்துலாம். இந்த ஈஸி ஷிப்புங்கிறது நம்ம ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமேசானே நமக்கு கொரியர் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு சேர்த்துருவாங்க. நம்ம இன்கேஸ் அந்த கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட்டை பிடிக்காம ரிட்டர்ன் பண்ணா கூட திரும்பவும் நம்மளோட அட்ரஸ்க்கே கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் ஈஸி ஷிப்னு சொல்லுவோம். நம்ம செல்ஃப் ஷிப்னா என்னன்னா, நம்ம ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமேசான் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்மளே ஒரு கொரியர் பார்ட்னரை சூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறமா நமக்கு ட்ராக்கிங் ஐடி இருக்குல்ல, அந்த ட்ராக்கிங் ஐடியை மட்டும் நம்ம அமேசான்ல என்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் செல்ஃப் ஷிப்னு சொல்லுவோம். ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், நம்ம ரிட்டர்ன் கிளைம் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து சிஓடி ஆர்டர்ஸ் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸி ஷிப்ல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். நீங்க செல்ஃப் ஷிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சிஓடி ஆர்டர்ஸ் வராது, ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் வரும். அதோட இல்லாம அமேசான் வந்து அவங்களோட ஈஸி ஷிப்பை யூஸ் பண்ணோம்னா நிறைய கஸ்டமர் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்டை புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.